வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம 6th சோஷியல் சமச்சீர் கல்வியில் டேர்ம் 1ல் ஹிஸ்ட்ரியில் யூனிட் 3 நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த லெசன் பார்த்திங்கன்னா இண்டஸ் சிவிலைசேஷன். ஸோ சிவிலைசேஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எ சொசைட்டி விச் ஹேஸ் இட்ஸ் ஓன் ஹைலி டெவலப்டு கல்ச்சர் அண்ட் வே ஆஃப் லைஃப். ஸோ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஒன்றா லிவ் பண்ணுறாங்க. ஸோ அந்த பீப்புள் வந்து அவங்களுக்குன்ட்டு ஒரு லிவிங் ஸ்டைலை ஃபார்ம் பண்ணுறாங்கல்ல. ஸோ அதை வந்து கண்டினியூஸாக அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் என்ன பண்ணுவாங்க, ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதை தான் என்னன்னு சொல்கிறாங்க, சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த லெசனோட லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இண்டஸ் சிவிலைசேஷன் இஸ் ரிலேட்டட் டு அதர் கான்டெம்ப்ரரி சிவிலைசேஷன். ஸோ இண்டஸ் சிவிலைசேஷனோட தொடர்புடைய சேம் டைம் பீரியடில் என்னென்ன சிவிலைசேஷன் இருந்துச்சு, அண்ட் தென் இண்டஸ் சிவிலைசேஷனுடைய அர்பன் நேச்சர் எப்படி இருந்துச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்குவீங்க. அட் தி சேம் டைம் ஸோ இண்டஸ் சிவிலைசேஷன் பீரியடில் இருந்த பீப்புளோடைய லைஃப் ஸ்டைல் அண்ட் தென் இண்டஸ் சிவிலைசேஷனில் இருக்கக்கூடிய மேஜர், ஸோ எந்தெந்த பிளேசஸ்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் பிளேஸ் அப்படின்னு பார்க்குறோம். அட் தி சேம் டைம் வந்து மேப்பில் இண்டஸ் சிவிலைசேஷன் அப்படிங்கிறது எந்த ரீஜியனில் இருந்துச்சு அப்படின்றதையும் பார்ப்போம். ஸோ இந்த ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ டைம் லைன் ஆஃப் ஏன்ஷியன்ட் வேர்ல்டு சிவிலைசேஷன். ஸோ நம்மள வேர்ல்டில் இருக்கக்கூடிய பழமையான சிவிலைசேஷன்ஸ் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெசோபொட்டாமியா, இண்டஸ் சிவிலைசேஷன், அதுக்கப்புறம் வந்து சைனீஸ் எஜிப்டியன் சிவிலைசேஷன் அண்ட் தென் சைனீஸ் சிவிலைசேஷன். ஸோ இது ஒவ்வொன்றுமே வந்து எந்த இயரில் ஸ்டார்ட் ஆகி எந்த இயரில் முடிஞ்சிருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ வேர்ல்ட்லேயே ரொம்ப ஓல்டஸ்ட் சிவிலைசேஷன் அப்படின்னா அது மெசோபொட்டாமியா சிவிலைசேஷனை தான் சொல்கிறாங்க. ஸோ இதனுடைய டைம் பீரியட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3500 பிசியில் இருந்து 2000 பிசி வரைக்கும் இருந்த ஒரு சிவிலைசேஷன் அப்படின்னாக்கா அது மெசோபொட்டாமியா சிவிலைசேஷன். ஸோ இதுதான் வந்து வேர்ல்டுலேயே ரொம்ப ஓல்டஸ்ட் சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இருந்த சிவிலைசேஷன் தான் பார்த்திங்கன்னா இண்டஸ் சிவிலைசேஷன். ஸோ இது பார்த்திங்கன்னா 3300 இருந்து 1900 பிசி வரைக்கும் இருந்த ஒரு சிவிலைசேஷன். ஸோ அதுக்கப்புறம் வந்து எஜிப்டியன் சிவிலைசேஷனை சொல்கிறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா 3100 இருந்து 1100 வரைக்கும் எஜிப்டியன் சிவிலைசேஷன் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருந்துருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய சிவிலைசேஷன் பார்த்திங்கன்னா சைனீஸ் சிவிலைசேஷன். ஸோ இது வந்து ஒரு ஷார்ட் டைம் பீரியட் சிவிலைசேஷன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா 1700 இருந்து 1122 பிசி வரைக்கும் இருந்த ஒரு சிவிலைசேஷன் தான் வந்து சைனீஸ் சிவிலைசேஷன். ஸோ இந்த சிவிலைசேஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா ரிவருக்கு கிட்ட தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல் தீஸ் சிவிலைசேஷன்ஸ் ஆர் எஸ்டாப்ளிஷ்டு ஒன்லி நியர் தி ரிவர்ஸ். ஸோ மோஸ்ட் காமன்லி அலாங் தேர் பேங்க்ஸ். ஸோ நதி கிட்ட தான், ஸோ ரிவரை ஒட்டி இருக்கக்கூடிய பிளேசஸில் தான் இந்த சிவிலைசேஷன் எல்லாமே என்ன ஆயிருக்குது, உருவாயிருக்குது. அண்ட் தென் இது மோஸ்ட்லி ரொம்ப காமனான ரீஜன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நதிக்கரையோரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அலாங் த ரிவர் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து டைம்லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே நம்ம என்னென்ன பார்த்தோமோ, ஸோ மெசோபொட்டாமியா சிவிலைசேஷன் எந்த டைம்லேருந்து எந்த டைம் வரைக்கும் இருந்துச்சு அப்படிங்கிறத சேம் கான்செப்ட் உனக்கு டைம்லைன் மாடலில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு initially people lived in groups, then they formed communities out of these groups. They evolved the societies which is due course become civilization. ஸோ ஃபஸ்ட்டு பீப்புள் பார்த்திங்கன்னா குரூப்பாக தான் லிவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு குரூப் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா நியர்லி 20 to 25 மெம்பர்ஸ் அந்த மாதிரி இருந்திருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பீப்புள் குரூப்பாக லிவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்ததாக ஒரு கம்யூனிட்டியாக ஃபார்ம் ஆயிருக்காங்க. ஸோ இந்த சின்ன சின்ன குரூப், ஸோ ஒரு சின்ன சின்ன குரூப் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த சின்ன சின்ன குரூப் எல்லாம் ஒன்றா சேர்ந்து என்ன சொல்கிறாங்க, ஒரு கம்யூனிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் சொசைட்டி அப்படிங்கிறது என்னாச்சு, நமக்கு ஃபார்ம் ஆணுச்சு. ஸோ அந்த சொசைட்டியிலேருந்து நாம் ஃபார்ம் பண்ணது தான் சிவிலைசேஷன். ஸோ எதனால் பீப்புள் ரிவர் கிட்ட செட்டில் ஆனாங்க? why did people settle near river? So people preferred to settle near the rivers for the reasons below. So soil is fertile,
fresh water is available for drinking, watering, living stocks, irrigation. Easy movement of people and goods is possible. ஸோ ரிவர் பேங்க் அப்படின்றப்ப உங்களுக்கு இப்படி இருக்குதா, ஸோ அந்த நதிக்கரையோடு இருக்கிறாங்க. ஸோ இந்த ரீஜியனில் இருக்கக்கூடிய சாயில் எல்லாமே எப்படி இருக்கும், ஃபர்டைல் சாயிலாக இருக்கும். ஸோ ஃபர்டைல் சாயில் அப்படின்றப்ப ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், க்ராப்ஸ் வந்து கல்டிவேட் பண்ணலாம். அண்ட் தென் அங்கே வந்து ஃப்ரெஷ் வாட்டர் வந்து அவைலபிள் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ஃப்ரெஷ் வாட்டர் வந்து ட்ரிங்கிங்காகவும் அவங்களுடைய லிவிங்ஸ், ஸோ அவங்க நம்மளுடைய நெசசரி நீடே வந்து வாட்டர், ஸோ அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கும் அண்ட் தென் இரிகேஷன், ஸோ அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பீப்புள் வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு மூவ் பண்ணுறதுக்கும் அண்ட் தென் அவங்க ப்ரொடியூஸ் பண்ண அந்த குட்ஸை எடுத்துகிட்டு போகிறதுக்கும் இது ரொம்ப அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குது. ஸோ டிஸ்கவரி ஆஃப் லாஸ்ட் சிட்டி ஹராப்பா. ஸோ ஹராப்பா அப்படிங்கிற ஒரு சிட்டியை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க. So the ruins of Harappa were first described by the British East India Company soldier and explorer Charles Manson in his book. ஸோ ரெயின்ஸ் அப்படின்னாக்கா அழிஞ்ச ஒரு சிட்டியான ஹராப்பாவை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச பர்சன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை சேர்ந்த சோல்ஜர். அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டில் பல விஷயங்களை தேடி போகக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கக்கூடிய சார்லஸ் மேஷன் அப்படின்றவருடைய புக்கில் தான் ஃபஸ்ட்டு ஒரு டைரி வந்து நோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வென் ஹி விசிட்டட் தி நார்த் வெஸ்ட் 14th province which is now in Pakistan, he came across some mysterious bricks mount. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஸோ நார்த் வெஸ்ட் 14th, ஸோ நார்த் வெஸ்ட் இருக்கக்கூடிய அந்த பார்டர், ஸோ எல்லை பகுதியை அவர் வந்து விசிட் பண்ணுறாரு. ஸோ இப்போ வந்து அது பாகிஸ்தானில் இருக்குது. ஸோ அப்படி அவர் அந்த அந்த பிளேஸை விசிட் பண்ணுறப்ப ஒரு சில செங்கல் மேக் பண்ண பில்டிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்துருக்குறாரு. ஸோ பார்க்கவே வந்து பிரமிப்பாக இருந்தக்கூடிய செங்கலால் உருவான சம்மேடுகள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை பார்த்துருக்காரு. ஸோ அதை பற்றி அவருடைய புக்லேயும் எழுதியிருக்காரு. ஹீ ரோட் தட் ஹீ சா எ ruined bricks castle with very high walls and towers built on a hill. ஸோ மலைப்பகுதியில் உயரமான வாள்களும் அண்ட் தென் வந்து தூண்களும் கட்டியிருக்கிறாங்க. அது எல்லாமே பார்த்திங்கன்னா சேதமடைஞ்ச செங்கல்னால் கட்டுப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ரெக்கார்டு, ஹிஸ்டாரிக்கல்லையே ஃபஸ்ட்டு ரெக்கார்ட். ஸோ ஹராப்பா அப்படின்ற ஒரு சிவிலைசேஷன் வந்து இருந்தது அப்படின்றதுக்கான. ஸோ அதுக்கப்புறம் 1986 ஸோ இன்ஜினியர் ஸோ ரயில்வே லைன் வந்து பில்ட் பண்ணுறாங்க. ஸோ எந்தெந்த பிளேஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாகூர் அண்ட் தென் கராச்சிக்கு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே பிரிக்ஸ் செங்கல் இருக்கிறத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அது எதுக்கு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணாமையே அந்த செங்கல் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, ரயில் ரோடு வந்து பில்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் 1920s பார்த்தீங்கன்னா ஆர்கியாலஜிஸ்ட் வந்து அப்போ தான் வந்து ஹராப்பா அண்ட் தென் மொஹஞ்சதாரோ அப்படின்ற சிட்டியை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி அவங்க ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்போ தான் வந்து அன்எர்த்தன்டு. ஸோ அன்எர்த்தன்ட் அப்படின்னாக்கா மண்ணுக்குள்ளே புதஞ்சு இருந்தக்கூடிய மண் சம்மந்தப்பட்ட ஐட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம், இல்லை வந்து ஸ்டோனால் மேக் பண்ண ஐட்டம்ஸ்னு சொல்லலாம். ஸோ அதெல்லாம் வந்து மண்ணுக்கடியில் இருந்து எடுத்துருக்குறாங்க. அண்ட் தென் 1924 இது ASI அப்படின்னாக்கா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. ஸோ அதனுடைய டைரக்டர் ஜென்ரலாக சார் ஜான் மார்ஷல் அப்படின்றவங்க வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் பார்த்திங்கன்னா நிறையா காமனான ஃபியூச்சர்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காரு. ஸோ மொஹஞ்சதாரோ அண்ட் தென் ஹராப்பா, ஸோ இந்த ரெண்டு சிவிலைசேஷன் பீரியட்லேயும் யூஸ் பண்ண திங்ஸ் பார்த்திங்கன்னா மோர் ஓவர் சேமாக இருந்திருக்குது. அது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ கடைசியாக அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து ஒரு பெரிய சிவிலைசேஷனோடைய ஒரு பார்ட் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காரு. அண்ட் ஒரு சில வித்தியாசங்கள் மட்டும்தான் வந்து அந்த மண்ணுக்கடியில் இருந்த அந்த திங்ஸில் இருந்திருக்குது அப்படிங்கிறதையும் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காரு ஹராப்பா அண்ட் தென் மொஹஞ்சதாரோவில்.
This made the researchers conclude that Harappa was older than Mohenjo-daro. ஸோ இது எல்லாம் வச்சு பார்க்கும்போது தான் ஹராப்பா அப்படிங்கிற ஒரு இது வந்து மொஹஞ்சதாரோவிட மிக பழமையான ஒரு சிவிலைசேஷன் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ASI அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 1861 அலெக்சாண்டர் கன்னிங்கம் அப்படின்ற ஒரு சர்வேயர்னால் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நியூ டெல்லியில் இருக்குது. அண்ட் தென் ஹவு டு ஆர்கியாலஜிஸ்ட் எக்ஸ்ப்ளோர் தி லாஸ்ட் சிட்டிஸ். ஸோ எப்படி ஆர்கியாலஜிஸ்ட் வந்து தொலைஞ்சு போன சிட்டிஸை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ ஆர்கியாலஜிஸ்ட் ஸ்டடி தி ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ் சச் அஸ் பிரிக்ஸ், ஸ்டோன்ஸ் ஆர் பிட் ஆஃப் broken pottery to ascertain the location of the city and the time that it belonged to. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ரீஜியனில் இருக்கக்கூடிய கல் அண்ட் தென் செங்கல் அண்ட் தென் உடஞ்சி போன மண் பாண்டங்கள், ஸோ இது எல்லாத்தையும் வச்சு இந்த சிட்டி எந்த இடத்துல இருக்குது, இது எந்த டைம் பீரியடை சேர்ந்தது அப்படிங்கிறது எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் தே சர்ச் தி ஏன்ஷியன்ட் லிட்ரரி சோர்ஸ் ஃபார் ரெஃபரன்ஸ் அபவுட் தி பிளேஸ். ஸோ அந்த பிளேஸ் இருந்ததுக்கான ஆதாரங்கள், ஸோ ரிட்டன் ஃபார்மேட்டில் நமக்கு எவிடன்ஸ் வேணுமில்ல, ஸோ அதுக்காக பழங்காலத்தில் எழுதின அந்த நூல்கள் எல்லாத்தையும் வந்து தேடி பார்ப்பாங்க, அந்த பிளேஸை பற்றின ஏதாவது சின்ன குறிப்புகள் இருக்குதா அப்படிங்கிறத. They look at aerial photographs of the excavation sites or cities to understand the topography. ஸோ அந்த எந்த சைட்டை அவங்க அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்களோ அந்த சைட்டு பார்த்திங்கன்னா ஃபுல் ஃபோட்டோகிராஃப்ஸ் என்ன பண்ணுவாங்க, கலெக்ட் பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய லேண்ட் ஃபார்ம்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக. To see under the ground they use the magnetic scanner. ஸோ நிலத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக மேக்னெட்டிக் ஸ்கேனரை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ தி presence and absence of archaeological remains can be detected by radar and remote sensing methods. ஸோ அப்படி நிலத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய விஷயங்களை டிடெக்ட் பண்ணுறதுக்காக ரேடார், ஸோ ரேடியோ டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங் அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் ரிமோட் சென்சிங் மெத்தடும் யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. ஸோ சைட்ஸ் இன் இந்தியன் பார்டர். ஸோ ஆர்கியாலஜிக்கல் ஃபவுண்ட் பண்ண ஹராப்பன் சைட்ஸ் எதெல்லாம் வந்து இந்தியன் பார்டரில் லொக்கேட் ஆகிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே குஜராத்தில் இருந்து பாருங்கள். ஸோ குஜராத்தில் லோத்தல், டொஹல்வேரா அண்ட் தென் வந்து இங்கே ராஜஸ்தானுக்கு மேலே கோட் டிஜு, அமீர் இதெல்லாம் வந்து பாகிஸ்தானில் இருக்குது, மொஹஞ்சதாரோ. ஸோ கார்மேலியா வந்து இந்தியாவில் இருக்குது. அண்ட் தென் கலிபங்கன், மிட்டாலி அண்ட் தென் ஹராப்பா, ராக்கிஹாரி, மண்டா இதெல்லாம் வந்து பாகிஸ்தான் அண்ட் தென் இந்தியன் பார்டரில் இருக்கக்கூடிய ஹராப்பன் சிவிலைசேஷனை பேஸ் பண்ண சைட்ஸு. அண்ட் தென் டைம் ஸ்பேன் ஆஃப் இந்து சிவிலைசேஷன். ஸோ இந்து சிவிலைசேஷன் எந்த டைம் பீரியடில் இருந்துச்சு அப்படிங்கிறது. ஸோ ஜியாகிரபிக்கல் ரேஞ்ச் அப்படின்னு, ஸோ இது எந்த ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குதுன்னு பார்த்திங்கன்னா சவுத் ஏஷியாவில் லொக்கேட் ஆகிருக்குது. ஸோ இது வந்து நம்மளுடைய வேர்ல்டு மேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வேர்ல்டு மேப்பில் இங்கே யூரோப் இருக்கும், இந்த சைடு ஏஷியா இருக்கும். ஸோ இந்த ஏஷியாவில் சவுத்து, ஸோ இது மேலே நார்த்து, கீழே சவுத்து, ஸோ இந்த ரீஜன். ஸோ இங்கே வந்து இந்த இந்து சிவிலைசேஷன் வந்து டேக் பிளேஸ் ஆகிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனுடைய பீரியட் பார்த்திங்கன்னா ப்ரான்ஸேஜை சேர்ந்த ஒரு பீரியட். ஸோ அப்படின்னா இந்த டைம் பீரியடில் லிவ் பண்ண பீப்புள் பார்த்திங்கன்னா பிரான்ஸ் அப்படின்ற மெட்டலை அதிகமான அளவு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டைம் டியூரேஷன் பார்த்திங்கன்னா 3300 1900 BC வரைக்கும் இருந்திருக்குது. ஸோ இதை வந்து ரேடியோ கார்பன் டேட்டிங் மெத்தட் மூலிமா ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனுடைய ஓவரால் ஏரியா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 13 lakh square kilometer. ஸோ இங்கே வந்து மொத்தம் 6 பெரிய சிட்டிஸும் அண்ட் தென் மோர் தென் 200 வில்லேஜஸும் ப்ரெசென்ட் ஆகிருக்குது. ஸோ இதனுடைய யூனிக் ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இஃப் யூ ஹாவ் எனி டவுட் யூ மே கமெண்ட் மீ, ஐ வில் ஷேர் மை response. Okay, and support me, subscribe my channel for more videos and also share with your friends and put a like. Thank you for watching.